மக்களே, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டா குறைச்சிக்கலாம். இந்த வீடியோவை பாருங்க. வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. RSS கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நேற்று இரவு அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து எங்கள் உயர்நிலை குழுவிலே இந்த மாதிரி முடிவு வந்திருக்கிறது, நாங்கள் இடதுசாரிகளைப் போல ஆதரவளிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை அவரிடத்திலே விளக்கிறோம். அவரும் பெருந்தன்மையாக உங்கள் உயர்நிலை குழுவில் என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அந்த முடிவை நீங்கள் பின்பற்றுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்களுக்கு கூறினார். அதன் அடிப்படையில் இன்று காலை எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர்களோடு விரிவாக விவாதித்தோம். ஏனென்றால் இடதுசாரிகள் அப்படி ஒரு முடிவை எடுப்பதிலே ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் வெளியிலிருந்து ஆதரவு நல்க வேண்டும் என்கிற கேள்வி உயர்நிலை குழுவிலே எழுந்தது. அந்த கேள்வி தொடர்பாகத்தான் பொதுச் செயலாளர்களோடு நான் கலந்து பேசினேன். கடைசியாக நாங்கள் எடுத்த முடிவு, இடதுசாரிகளைப் போலவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பேரம் செய்யாமல் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்குவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு நல்கியிருக்கிறோம். இதற்கு தேவையான காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அவ்வளவுதான். இதில் காலதாமதம் என்றெல்லாம் எதுவும். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை?